வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மனோஜ் பாரதிராஜா திடீரென மரணம், சோகத்தில் மூழ்கிய திரையுலகம், சூர்யா நேரில் அஞ்சலி, இணையதளத்தில் வெளியான சோகமான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தென்னிந்திய சினிமாவில் புனித் ராஜ்குமார், சிரஞ்சீவி, சர்ஜா உள்ளிட்டவங்க 40+ வயதில் உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்து வருவது அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 83 வயதாகும் பாரதிராஜா தனது 48 வயது மகன் மனோஜை அவர்களை உயிரிழந்ததை அறிந்து மீள முடியாத சோகத்தில் இருக்கிறாங்க. தென்னிந்திய திரையுலகில் பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் மனோஜ் பாரதிராஜாவுக்கு மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி பாரதிராஜா மற்றும் சந்திரா லீலாவதி தம்பதியினருக்கும் மகனாக பிறந்தவர்தான் மனோஜ் அவர்கள். அவருக்கு ஜனனி என்னும் தங்கை இருக்காங்க. கடந்த 2006ஆம் ஆண்டு நந்தனா என்பவரை திருமணம் செய்து கொண்ட மனோஜுக்கு மதிவதினி மற்றும் ஆர்த்திகா என 2 மகள்கள் இருக்காங்க. இயக்குனரும் நடிகருமான தியாகராஜன் மனோஜ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பின்பு, தங்கமான பிள்ளை மனோஜ் அப்பாவை போல பெரிய டைரக்டராக வேண்டுமென கனவு கண்டான். பாரதி இந்த வேதனை எப்படி தாங்குவார் என்று தெரியல என தியாகராஜன் வேதனைப்பட்டு பேசியிருக்கிறாரு. மனோஜ் மறைந்து விட்டாயா, பாரதிராஜாவின் பாதி உயிரே பாதி பருவத்திலே பறந்து விட்டாயா, சிங்கம் பெத்த பிள்ளைன்னு தெரிய வைப்போம், வாடா வாடா எனக்கு உனக்கு அறிமுக பாடல் எழுதின சிங்கம் இருக்கு பிள்ளை நீ போய்விட்டையே என உருக்கமாக வைரமுத்து கவிதை மூலம் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அழகான குடும்பத்தை பரிதவிக்கி விட்டுவிட்டாரே. மனோஜ் பாரதிராஜாவின் மனைவி நடிகை நந்தனா மற்றும் அவரது 2 மகளுடன் இருக்கும் புகைப்படத்தை ஷேர் செய்து தனது ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. இந்த நிலையில் நடிகர் சூர்யா அவர்கள் பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ் உயிரிழந்ததை அறிந்து நள்ளிரவிலேயே நடிகர் கார்த்திக் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டாரு. இந்த நிலையில் அதிகாலையில் நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, மகன் மனோஜ் இழந்த துக்கம் தாங்க முடியாமல் பாரதிராஜா தேம்பி அழுது கொண்டு காரில் சென்ற காட்சிகளும், மகனின் முகத்தை பார்த்து கதறி அழுத காட்சிகளும் ரசிகர்கள் பிரபலங்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வெறும் 48 வயது தான் ஆகிறது. இப்படி ஒரு எதிர்பாராத மரணத்தினால் துவண்டு கிடக்கும் பாரதிராஜா சாருக்கு எப்படி ஆறுதல் கூறுவேன், மனோஜுடைய ஆத்மா சாந்தடிய பிரார்த்தனை செய்தேன் என்று நடிகை குஷ்பு பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நடிகரும் ஆந்திராவின் துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் பாரதிராஜா மகன் மனோஜ் பாரதிராஜா மறைவு செய்தி அறிந்து இரங்கல் செய்தினை வெளியிட்டிருந்தார். என் பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் அவர்கள் கலை மகனும் என் அன்பு தம்பிமான மனோஜ் அவர்கள் மறைவு செய்தி மிகுந்த அதிர்ச்சியை வேதனையும் தருகிறது. இந்த மண் பற்றியும் ஈரம் பற்றியும் இயக்கத்தில் தன் தந்தை சந்தித்தது போல கிராமங்களில் நடிப்பது மூலம் அதை நீங்கள் சந்தித்த அண்ணா என்று வாய கூறி என் மீது பாசம் காட்டி அன்பு பாராட்டி அன்பு தம்பிக்கு இந்த வயதில் இப்படி மறைவா என்று மனம் ஏற்கிறது. திரைக்கலைஞன் என்பதை தாண்டி நல்ல மனிதனை அவரை வளர்ந்திருக்கிறாங்க. பாரதிராஜா சார் அவர்களுக்கு எதை கொண்டு சரி செய்ய முடியும்? மனோஜுடைய இழப்பு தாங்கும் சக்தி அவருக்குள் இறைவன் கொடுக்க வேண்டும். தம்பி மனோஜை இழந்த வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கப்பட்டு ராமராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. கமலஹாசன் பார்த்தீங்கன்னா, நடிகர் எனது ஆத்மா நண்பரும் இயக்குனர் பாரதிராஜா புதல்வனுமான மனோஜ் பாரதிராஜா மறைந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். தனது அருமை மகனை இழந்து வாடும் பாரதிராஜா அவர்கள் அவரது குடும்பத்திற்கு நண்பர்களும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.